கண்ணாத்தா, கண்ணாத்தா. யாருமா நீ? யார பாக்கணும்? ஏன் ஆத்தாவை பாக்கணும். காலையில இருந்து பாக்கலையா? மனசே சரியில்லை, அதான் தேடி வந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. யாரா ஆத்தாங்கிற? அதுவா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி எங்கடி? நான் அந்த இதுல கண்ணர் தானே, இதோ கொண்டு வரேன். என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டிய நீ? வீட்டு கட்டி வேண்டாங்க, தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. அவ கேக்குற கண்மலர் உங்ககிட்ட இருந்தா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. உன் கண்ண நோண்டி அவகிட்ட கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர கண்மலரை கொடுக்க மாட்டேன். சுடும்போது அனாசமா குறுக்க வந்திருக்கத பட்டுன்னு போயிருவேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் மிருகமா இருக்க போற? இதுக்கு மேலேயும் திருந்தலன்னா நீ மனுஷனே இல்ல. என்ன சிஸ்டர் திடீர்னு? போதும், இது வரைக்கும் நீ பண்ண தப்பெல்லாம் போதும். இந்த பொண்ணு கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வாமா. இத பாருமா, என் பிரதர் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்மலரை திருடிட்டான். அவனை மன்னிச்சிரு. இன்னைக்கு ராத்திரி தோட்டத்துல இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்ட நீ வந்தா கண்ணோட நான் வரேன். நீங்க சொல்றத நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். சொடலமுத்து, டேய் சொடலமுத்து. என்ன தாயே? என்ன இப்ப போய் படுத்துட்டு இருக்க? நான் வெட்டியா, ஊர்ல சாவு விழுந்தாதான் எனக்கு வேலை. என்ன பண்றது? இன்னைக்கு உனக்கு வேலை வர போகுது. என்ன தாயி சொல்ற? நீ போய் குழிய வெட்டு, பொணத்தை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன பாக்குற? நான் எப்பவும் பேச்சு மாற மாட்டேன். கண்ணோட வரேன்னு சொன்னேன்ல, கண்ணோட தான் வந்திருக்கேன். கொஞ்சம் இரு. வந்திருக்கிறது காட் பவரா டெவில் பவரா? என் சிஸ்டர் அநியாயமா கொண்டுருச்சு. என்ன பண்றதுன்னு புரியலையே. மாரியம்மா மாரியம்மா, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஏயா, உங்ககிட்ட உருப்படியா இருந்த ஒரே ஒரு ஐட்டம் நாக்கு தான். அத பஞ்சர் பண்ணிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வர. என்ன வேஷம் இது? நான் அம்மன் கிட்ட அப்ரூவர் ஆகி சரண்டர் ஆயிட்டேன். நான் செஞ்ச பாவம் நாக்கால கெட்டது பேசினதுதான். அதனாலதான் நாக்குல அளவு குத்திக்கிட்டேன். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு சப்ஜாடா சரீரம் பூரா அளவு குத்திக்கணும். எனக்காவது அழகோட போச்சு. உங்களுக்கு நேர்லயே அம்மன் வந்து சூலத்தால குத்த போறா. அப்பதான் நீங்க திருந்துவீங்க. வட்டமா? நேத்து கண்மணி வெட்டியான் கிட்ட போய் ஒரு கொலை விழுன்னு சொன்னா
சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. அப்போ அப்போ குழந்தை உருவத்துல வந்திருக்கிறது யாரு? நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய. என்னம்மா இது? பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்க. அங்க பெருமாளும் அப்படிதான் படுத்திருக்காரு, இங்க பிள்ளையாரு அப்படிதான் படுத்திருக்காரு. அவங்களையெல்லாம் விட்டுட்டு என்ன மட்டும் கேள்வி கேக்குறியே? நீ யாருமா? நான் யாரா? கண்மணி. நீ கண்மணி இல்ல, கண்ணாத்தா. நீ குழந்தை இல்ல, கோட்டை மாரியம்மன். அம்மா, பரவாயில்லையே, காத்தா வந்தா கண்ணுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன். அப்படியும் இந்த ஆத்தாவ அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியே. அம்மா, நீ வீடு தேடி வரணும்னு வருஷம் பூரா விரதம் இருக்கிறவனா? வந்ததுதான் வந்த, கருமாரியா வராம இப்படி கொலைகாரியா வந்திருக்கியே. மனுஷன் கொன்னா அது கொலை, மகமாயி கொன்னா அது சம்ஹாரம். செஞ்ச தப்புக்கு தண்டனை. அம்மா, தப்புக்கு தண்டனை தான் பரிகாரமா? நீ மனசு வச்சா மன்னிக்க முடியாதா? மன்னிப்பா? கண்ண பறிச்சவனுக்கா? அது இந்த காளியாத்தா கிட்ட நடக்கவே நடக்காது. அம்மா, நீ பாம்பா வந்தப்போ உனக்கு பால் ஊத்தின, நீ வேம்பா நின்னப்போ உனக்கு பொட்டு வச்சு பொங்கல் வச்ச. இப்ப நீ நேர்லயே வந்திருக்க, உனக்கு பூஜை பண்ணலானா இப்படி ரத்த பலி கேக்குறியே. என் தாலிக்காக அவன் தப்ப மன்னிக்க கூடாதா? தப்பு பண்றவனை எல்லாம் தாலிக்காக மன்னிச்சா அப்புறம் இந்த காளிக்கு என்ன வேலை? அம்மா, நான் எப்படியாவது என் புருஷன் கிட்ட சொல்லி உன் கண்மலரை வாங்கி தரேன். அவரை விட்டுருமா? நான் தர்மம் கேட்டு வரல, தண்டிக்கத்தான் வந்திருக்கேன். அம்மா, நீ நினைச்சா என் புருஷனை திருத்தி அவரை வாழ வைக்க முடியாதா? கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், ஆனா இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியுமா? உன் புருஷனோடது அசுர ஜாதகம். அவனை விட்டு வச்சா தர்மத்துக்கே பாதம். சமயபுரத்து மாறி சமாதானத்துக்கு பாடி. இனிமே சமாதானம் இல்ல, சம்ஹாரம் தான். முட்டப்பாலம் உனக்கு தந்தா சுட்ட மீனும் படையல் வச்சா கட்டு கழுத்தி தாலிய நீ காவு கட்டு நிக்கிறியே எம்மா
பத்தினுங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவனே மனம் இறங்கு பதத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்து கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவதும் உன்னிடந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு குடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வச்சு மஞ்சள் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து பூசி குளிக்க வச்சு உன்னை குளிக்க வச்சு குச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவனே அம்மாடி காப்பவனே போல செஞ்சா கடவுளும் பொய்யாடி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷ வரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடியம்மா அம்மா குடிசை முதல் மாடி வர குடும்பத்து பெண்களுக்கு சாலையில்லா வாழ்க்கை இங்கே கேலியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூவும் போட்டு தந்து விடு அடி வந்துடு நம்பிடும் பத்தரை கத்திட இங்கே வந்திடம்மா மொரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவன் ஆக்கி வச்ச சோத்த நீ மூக்கு முட்டை முடிச்ச அவன் ஊத்தி வச்ச கூழ மூணாக்கு ருசிக குடிச்ச அடி சங்கரியே வைரவியே சட்டுன்னு வரத்த எங்கிரியே பாரு நீ பாரு அவ தவிப்பத மனம் மாற கொஞ்சம் மாற நீ கொதிப்பத உன்னுடைய மந்திர சக்தியை நம்பித்தாயா அம்மனோட கண்மலை எடுக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சக்தி வந்து என் சிஸ்டர் கொன்னுடுச்சு. அடுத்தது என் உயிருக்கு ஆபத்து. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் மகிஷாசுரனோட மறு அவதாரம். உன்னை அம்மன் அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மனையே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அம்மா இந்தாங்கம்மா மோரு. உப்பு போட்டு கொண்டு வந்திருக்கேன். உப்பு? அப்ப ஏதோ தப்பு. அம்மாடியோ, நீ உப்பு போட்டு கொடுக்கலனாலும் நான் உன்னை உள்ளளவு நினைப்பேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. நான் கோயிலுக்கு போகணும். சாமியே இங்க இருக்கும்போது கோயிலுக்கு எதுக்கு போகணும்? வேண்டுதல் கோயிலுக்கு போய் நிறைவேற்றதானே முறை. அதான். போயிட்டு வா. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்லக்கூடாது. அம்மா, என்னம்மா பாக்குற? நான் சுமங்கலியா போய்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். அதனால நான் வர்ற வரைக்கும் என் புருஷனை ஒண்ணு செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு பேரு சத்தியமா இல்ல சதியா? அம்மா, எத்தனை நாள் நான் உனக்கு பூஜை பண்ணிருக்கேன். அதுக்காக எனக்கு நீ இந்த சத்தியத்தை பண்ண கூடாதா? சத்தியத்துல என்ன பத்தியம்? செஞ்சிட்டா போச்சு. இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் உன் புருஷனை நான் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். போயிட்டு வா. இது போதும், இது போதுமா?
அம்மன் ஏமாந்துட்டா. நான் நினைச்சது நடக்க போகுது. மந்திரமூர்த்தி, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என் பொண்டாட்டி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டியை விட்டு அம்மன்ட்ட சத்தியம் வாங்க சொன்னேன். நானும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு இதுக்கு என்ன லிங்க்? கோயிலுக்கு போனவ திரும்பி வந்தாதானே அம்மன் உன்னை கொல்லுவா. உன் பொண்டாட்டி திரும்பி வரலன்னா? வெரி குட் ஐடியா. உன் பொண்டாட்டிய நான் தீர்த்து கட்டுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் உயிரையே காப்பாத்த போறேன். உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. எனக்கு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற கண்மலர் வேணும். அதை எடுத்துக்கிட்டு வா. ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே ஒரு தடவை தலைய போயிடுச்சு. அது என்ன சாதாரண குழந்தையா? சக்தி உள்ள குழந்தை. பயப்படாத, உனக்கு சக்திய நான் கொடுக்கிறேன். உன்னோட கைக்கு சாத்தான் சக்தியை கொடுத்திருக்கிறேன். போய் அந்த குழந்தையோட கண்ணை பறிச்சுக்கிட்டு வா. போ. இருந்தாலும் உன்னை மன்னிச்சேன். ஆனா இப்ப என் பக்தையோட உயிரியை பறிக்க நினைக்கிறியே, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அவரை கொன்னாக்கா என் கோவமே அடக்கும். நில்லுமா, நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் நீ என் புருஷனை கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. நான் இன்னும் வீட்டுக்கும் போகல, சத்தியமும் முடியல. சத்தியம் முடியலையா? தெய்வம் சத்தியத்தை மறந்ததா சரித்திரமே இல்லடி. ஆனா இவன் உன்னையே சத்தியம் வாங்க வச்சு உன்னையே கொலை பண்ண பார்த்தா இவனையா மன்னிக்க சொல்றேன்?
இனி இவனை விட்டு வைக்க மாட்டேன். டேய், ஆத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டது அந்த மகளுக்கு நீ கொடுக்கிற சீதனமா இது? எந்த தாயாவது அவன் மகளை விதவையாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாளா? ஆனா நீ ஆசைப்படுற. வா, வந்து ஆசை நிறைவேற்றிக்கோ. வா. அடி பாவி மகளே, நீ மட்டும் குங்குமக்காரியா வாழணும். அதான் குங்குமத்தை எழுத்து நிக்கணும். அப்படித்தாங்க, அதான் உனக்கு சந்தோஷம். அப்ப வா, உன் மகளோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கோ. வா. அம்மா, தாயே, மனுஷனா பிறந்தும் அரக்கனா வாழ்ந்துட்டேன். மத்தவங்க கண்ணை பறிச்சு தொடரலாம மாரியம்மா கண்ணே பறிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. கண்ணை பறிச்ச பாவத்துக்கு இவர் கையை எடுத்துட்டு இந்த தண்டனையே போதும். இவரை மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. சத்தியத்துக்காக மட்டும் இல்ல, உன்ன மாதிரி உத்தமிக்காகவும் இவரை நான் மன்னிக்கிறேன். அம்மா, என் குழந்தைகிட்ட இருக்கிற உன்னோட கண்மலர நீயே எடுத்துக்கம்மா, நீயே எடுத்துக்க.